அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, இன்று விதைத்தால் நாளை அறுவடை செய்யலாம்னு சொல்லுவாங்கங்க. அப்படி 2025 முடியும் இந்த கடைசி நேரத்தில் நடக்க போகும் இல்லை நீங்கள் செய்ய போகும் 2 காரியங்கள் 2026 அறுவடையாக நடக்கப் போகுங்க. அதாவது உங்களுக்கு கிடைக்க போகின்றன 3 விஷயங்கள். அதை பற்றி தான் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 2025, 2026, 2027 இந்த ஆண்டுகளில் 7.5 சனி இருக்குது. அதிலும் உங்களுக்கு ஜென்ம சனி இருக்குதுங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சதய நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார் இந்த நவம்பர் மாதத்தில். அப்போ நிச்சயமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு விரய செலவுகள், வீடு மாற்றம், வீடு கட்டும் முயற்சி, இதில் எல்லாம் களத்தில் இறங்கி இருப்பீங்க. வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அல்லது புதியதாக ஒரு வீடு மாற்றம், இதெல்லாம் நடக்குங்க. பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இப்படி வீடு மாற்றத்திற்கு உரிய அல்லது வீடு வாங்குவதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு உரிய முயற்சிகளை ஆரம்பித்து விடுவீங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ள அந்த பிளான் சக்ஸஸ் ஆக போகுதுங்க. பெண்களுக்கு திருமண காரியம் நிச்சயிக்கப்படும். 2026 புது வீட்டுக்கு போகணும், புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், புதிய இடத்துக்கு மாற்றமாகணும், டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடக்க போகுது. வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு உரிய முயற்சியை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் முழுமையாக முயற்சி பண்ணிடுங்க. அந்த முயற்சிக்கு உரிய வெற்றி, அதுக்கு உரிய பலன், ரிசல்ட் அடுத்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிடுங்க. இது முதல் விஷயம். அடுத்ததாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போயிடுவாருங்க. இது முழுமையாக ஒரு பெயர்ச்சியாக இருக்கும் அடுத்த வருஷம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் அதிசார பெயர்ச்சியாகி கடகராசிக்கு போயிருக்காரு. அப்போ குரு 2025 முடிவதற்குள்ள அடுத்த வருஷத்துக்கு உரிய முயற்சிகளை உங்களை செய்ய வைப்பாருங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்குரிய காரியங்கள், பிள்ளைகளுக்குரிய ஒரு வேலை, ஒரு தொழில், இதை அமைச்சு கொடுக்கறது, ஒரு திருமண காரியத்தை செய்து வைக்கிறது, சொத்து சுகம் வாங்கி வைக்கிறது, உங்கள் பிள்ளைகளுடைய நோய் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களில் நீங்கள் முயற்சியை ஆரம்பிச்சிடுவீங்க. 2025 முடிவதற்குள்ளே ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு உரிய ரிசல்ட்டு அடுத்த வருஷம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய அளவு படிக்கணும், அந்த படிப்புக்கு உரிய இடத்த தேர்வு செய்யணும், ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும், இந்த மாதிரியான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. அதுக்குரிய முயற்சிகளை இந்த வருஷம் பண்ணித்தான் ஆகணும். அதே போல் புதியதாக கார் வாங்கணும், தங்க நகை வாங்கணும், அல்லது அடமானத்துக்கு போன நகையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிடவங்க இந்த வருஷம் செஞ்சிங்கன்னா அதுக்குரிய ரிசல்ட்டு பாசிட்டிவாக அடுத்த வருஷம் கிடச்சிருங்க. பயம் வேண்டாம். அடுத்ததாக 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, அவர் அடுத்த வருஷமும் 6ஆம் வீட்டில் தான் இருப்பார். அவருடைய நட்சத்திர பெயர்ச்சி பூர நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். தனது சுய நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதனால் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன சிறப்பாக நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள், பெரியோர்கள், தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி, சிரார்த்தம், தர்ப்பணம், இவற்றையெல்லாம் நீங்கள் செய்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு முழுமையான நன்மைகள் அவங்க மூலமாக ஆசீர்வாதமாக கிடைக்க போகுதுங்க. கடன் இருந்துச்சுன்னா, அதுவும் பெரியதாக இருந்தால் கூட அது அடைப்படும். அதுக்குரிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு தேவையான பணம், அதை சொத்து பங்கு அல்லது கமிஷன் மூலமாக லாப பணம் என வந்து சேருங்க. அப்படி சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஒரு தரகு வியாபாரமாகட்டும், அதை இந்த வருஷம் ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அதுக்குரிய முயற்சிகள் வெற்றியடைந்து பணம் கிடைச்சிடும். அப்போ அதன் மூலமாக அடுத்த வருஷம் நீங்கள் கடன் பிரச்சனையை முழுமையாக தீர்த்திடலாம். அப்போ அந்த பிரச்சனையை தவயங்காமல் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுங்க. இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க.
இதைத்தான் இன்று விதைத்தால் அது நாளை அறுவடை செய்ய முடியும்னு சொல்லுறேன். அடுத்தபடியாக 2026 மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெற போகுதுங்க. அதுக்குரிய முயற்சிகளை இந்த வருஷமே தயங்காமல் தாராளமாக நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. தயக்கம் காட்டாதீங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி தொடர்ந்து கொண்டு தாங்க இருக்குது. அப்போ இந்த சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு மாலை 6 மணிக்கு மேலே எழுதீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக பல நன்மைகள் நடக்கும். காரிய தடைகள் விலகுங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.